அன்பார்ந்த சன் டிவி ரசிகர்களுக்கும் எங்களின் மதிப்புக்குரிய நடுவர்களுக்கும் அன்பான தொகுப்பாளர்களுக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிகச்சிறந்த நடிகர் திரு ரியாஸ்கான் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாங்களா? நிச்சயமா போலாம். 3 பேரா வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? அவன் பிரச்சனை அவன் தீக்கணும். இதுல அடுத்தவன் வந்து உளுந்தான்னு வச்சுக்க அவன் குடும்பம் நாரிடும். இதுதான் சார் கான்செப்ட். தரைய கட்டிட்டு இருக்கீங்களா? என்ன ரகசியம் இருக்கட்டும். நம்ம கூட்டாளி கட்டத்தர வந்திருக்காருல்ல, கொஞ்சம் பயம் இருக்கணுமா இல்லையா? கட்டத்தோட உங்களை மிரட்டி வச்சிருக்காரா இல்லாட்டி கைப்புள்ள கட்டத்தரைய மிரட்டி வச்சிருக்காரு? என்ன பார்த்தாலே மிரண்டு போய் உட்காந்துக்காரு பாருங்க. கட்டத்தர அந்த கோட்டை தாண்டி நீயும் வரப்படாது, நானும் வரமாட்டேன். சிரிப்பாத்தே இருக்குது. ஓகே டேய் இட்ரான் தருவாளா? மீண்டுமா? ஐயோ ஆளை உடுக்க. கைப்புள்ள கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் வர வேண்டாம். சிரிப்பா இருக்கட்டும், அசத்துங்க. பாருங்க எள்ளுனா என்னையா நிப்போம்ல. இப்ப பாருங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? எள்ளுன்னா எல்லாமே நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? என்னடா வழுக்கு பாரு பேசிக்கிடுச்சு. சரி நம்மளுக்கு அப்படி என்ன மேல ஊத்திட்டாலே வலிக்கிட்டு ஓடிருக்காரா? என்னை பத்தி யாரு பேசுறத பாரு. யாரு விடு, நம்ம வேலையை பாப்போம். கட்டத்தர சொல்லிட்டாருல, அவர் பேச்சுக்கு வேற பேச்சு பேசப்படாது. விடுஞ்சாலே போச்சியா. இன்னைக்கு எதுங்கால உளுந்து எதுன்னு காசு சம்பாதிக்கிறதுக்கு பெரும்பாடா இருக்கு. எனக்குன்னு ஒத்த மயம் மறந்துருக்கான் பாரு. தயிர் பாண்டி, அதே தயிர் பாண்டி, தயிர் பாண்டி. ஏன்னா வெள்ள விடுங்க கூட தெரியாம தூக்கிருக்க. இது நடுராத்திரியா? நடுராத்திரி எழுப்பி ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நடுராத்திரியா? மணிய பாடுறா பகல் 9. நல்ல பங்குடி வெயில் பல்லு வச்சுக்கிறதுக்கு உள்ள மாதிரி எழுவட்ட பிள்ளைல இன்னைக்கு பாரு நாடு நாடா போய் www.comல டாலரா சம்பாதிச்சிருக்காங்களா? எவரா நீங்கெல்லாம் மூளையா சுத்தி ஒரு $1 மில்லியன் கூட வக்கலாம தெரியாதா? முட்டாப்பட இப்ப நான் சுத்தறதான் பிரச்சனையா? நீ சுத்தினால் பரவாயில்லடா. அது யாரு அந்த சுமதி பிள்ளையோட சுத்தி வித்துற? அது இருக்கட்டும், அந்த சுமதி புள்ளி அவங்க அம்மாவோட நீ சுத்தினிய அது என்ன? போன எலெக்ஷன்ல அந்த அம்மாக்கு ஓட்டு போட ஓட்டு ஐடி இல்லடா. இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு ஐடி வாங்குறதுக்கு ஊர்ல உள்ள கவுன்சிலரை தேடி போனா ஊர் கட்டவள. அதுக்கு எதுக்கே டீ கடையில நிக்கிற நீங்க? டீ கடையில அந்த அம்மாவோட ஒரு பால் சாப்பிட்டேன். பால் சாப்பிட்டா அதே மாதிரி ஐயா அந்த பிள்ளைக்கு காலேஜ்ல அட்மிஷன் பண்றதுக்கு யாருமே வீட்டுல இருந்து வரலன்ட்டாங்க. சரி அட்மிஷன் பண்ணிட்டு வந்தேன். அதோட நிப்பாட்டிக்க ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கம்மனு. நம்ம விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டு. வீதியில போறவங்க வெளில தெரியப்படாது. வாங்க ராமசாமி வாங்க. என்ன வெள்ளிங்கிரி விடியாம எப்ப பார்த்தாலும் நொய்யிட்டு ஒரு எழுத்து வீட்டுல எப்படித்தான் குடியிருக்குது? அதே மாதிரி கௌரவமா இருக்கிறவங்க எல்லாம். ராமசாமி கரெக்டா கேட்ட. என்னதான் பிரச்சனை? எனக்குன்னு உள்ள பிறந்திருக்கு ராமசாமி. இவெல்லாம் பெற்றும் போது என்னென்ன கனவோட பெற்றும் தெரியுமா? என்ன? ஒரு காந்தியாவும் ஒரு நேருவாவும் ஒரு பாரதியாவும் 1000 ரூபாய் நினைச்சு 1000 ரூபாய். இங்க கேளுங்க, காந்திக்கு 13 வயசுல கல்யாணம். சரி, நேருக்கு 14 வயசுல கல்யாணம். அவ்வளவு ஏங்க பாரதிக்கு 8 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 24 ஆச்சு. இந்த கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கரெக்டா தான் சொல்ற, ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதானே? என்ன கூறுகட்ட தரமா பேசிக்கிருக்க? என்ன அவனுக்கு கல்யாணம் வேலை இல்லாம வெட்டியா திருவனுக்கு கல்யாணம்? நீ எங்கிட்டயா பொண்ணு பார்த்து கட்ட முடிக்கிற? ஒரு வேலையை பார்த்து கொடுக்கறது வேலையை பாமா. அன்னைக்கு பால்ராஜ் காலில் உழுது பஞ்சு முள்ள வேலைக்கு செத்தனியா? என்ன நடந்துருக்காங்க ராஸ்கல்? என்னப்பா நடந்தது? கிடைக்காதுங்க. உங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மெழுகுவத்தி பத்த வைப்ப. அதே மாதிரிதாங்க பஞ்சு குடோன்ல கரண்ட் போயிடுச்சு. ஒரு சின்ன மெழுகுவத்தி பத்த வச்சேன். அப்புறம் என்ன ஆச்சு? பத்துக்கிட்டு பாலா போறவங்க அல்லாட்டு போயிட்டு போறா. பட்டாசுகள் வேலை தட்டு விட்டு என்ன செஞ்சார்கள்? அங்க என்னையா பண்ண? கிடைக்காதுங்க, சும்மா அப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. அப்படி போய் வாங்க போறீங்க. சரி, அங்க போய் செக் பண்ணி பார்த்து வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பா. இப்போ ஒரு வாட்ச் வாங்க போறீங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? வாட்ச் ஓடுதான்னு பாப்ப. ஒரு ரேடியா வாங்க போறீங்க, அங்க என்ன பண்ணுவீங்க? பாடுதான்னு பாப்ப. அதே மாதிரிதாங்க பட்டாசு வெடிக்குதான்னு செக் பண்ணி பார்த்து கொடுத்தாங்க. என்ன வெள்ளிங்க சந்தேகம்? சந்தேகமே இல்லையா? சந்தேகமே இல்ல. அந்த வெடிய கொண்டு போய் வீதியில வச்சு வெடிக்க வேண்டியதானே? கடைக்கில போட்டு வெடிச்சானக்கு என்ன ஆகும்? போயிடும். சரி விட்டு வெள்ளிங்கிரி வேலைதான் கிடக்கிட்டு முதல்ல ஒரு பொண்ணை பாருங்க. இவனுக்கு
பொண்ணெல்லாம் பாத்துனியா பாத்து ஒரு பிள்ளைய கூப்பிட்டு கற்றா தாலியன் கொடுத்தா என்ன தெரியுமா செஞ்சா சரி லபக்குன்னு வாங்கி கையில கட்டிக்கு இருக்கானியா தம்பி கட்டையில உராச்சாரப்படி கழுத்துல தான் தாலி கட்டணும் கழுத்த ஏற்கனவே ஒருத்தன் கட்டிட்டாங்க குடும்பம் இது இங்க வாரு வெள்ளிங்கிறே முதல்ல அவனுக்கு பேர் வச்சுதான் தப்பு அதெல்லாம் தயிர் பாண்டியன் வச்சிருக்கிற தயிர் பாண்டிக்கிறது அண்ணனுக்கு எனக்கு ஒரே ஏகம் பொருத்தமா இருக்குமியா என்னாச்சு ஆமா என்ன கூட அவர் கூட ஒரு பங்கு கூட வருமா இல்லையா ஆமா அவர் மகனுக்கு மட்டும் பால் பாண்டியன் வச்சாரு என் மகனுக்கு தயிர் பாண்டியன் வைக்கிறதுக்கு என்ன ஆமா கொள்ளா சோறு சோறு இங்க வாருப்பா இங்க வாரு வெள்ளிங்கிறே அவன் மேல தப்பு இல்ல அவன் யாரு கூட சேர்ந்து சுத்துறான்னு பாக்கணும் அப்ப யாரு கூட செஞ்சுத்துவா அது எங்க அது மானகட்ட மைக்கிளோட செஞ்சுறாரியா வீதி வீதியா கோட்டரை கட்டுவிட்டு குப்புறப்படுத்திட்டு இங்க வார் வெள்ளிங்கிறியா அப்படின்னு சொல்லாத அவங்க எல்லாம் வந்து ஒரு விவேகானந்தர் மாதிரி இளைஞர்கள் விவேகானந்தர் இவ வயசுல விவேகானந்தர் நாணம் அடைஞ்சாரு இவ என்ன தடைஞ்சார்கள் யாரும் அடைஞ்சாரியா உங்க வயசுல ஒரு செத்து போயிட்டா செத்தா போன தம்பி யாருப்பா கச்சவங்க எல்லாம் தெய்வ மாதிரி கடவுள் மாதிரி கடவுள் மாதிரி அவரு இருக்கிறாங்க நாங்க தெருவுல சுத்துறதா நாங்க கடவுளாக வேண்டாமா எனக்கு ஒரு கல்யாணம் மூச்ச பிள்ளை வீட்டுல பட்டாத்தே நானும் கடவுளாக முடியும் இந்த வயசுல அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியா ஜெயிலுக்கு எதுக்காக வெளிவரி மொழிக்காக என்னப்பா மொழிக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு மொழிக்காக போனாரு மொழிக்காக அவர் எந்த மொழிக்காக போனாருன்னா இந்த வயசுல ஏத்த விட்டு தேன்மொழியா கைய பிடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காயா கலருக்காக சட்டையை போட்டு காவத்திரம் இருக்கா நீ இவனுக்கு சப்போர்ட் குடும்பம் இது ஆனங்கட்ட குடும்பம் வெளிங்கிறே இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் நான் கௌரவமான குடும்பம் சாரு முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க நீ ஆமா கௌரவம் பின்ன ஏன்னா மேல அந்த பீச்சி கூட்டு போய் சுண்டலை வாங்கி தருவி அந்த புள்ள வேற என்னடா ஏன் புள்ளடா அது யாரோ கூட்டு போய் டீ குடிச்சு அவங்க யாரு அந்த சுமதியோட அம்மா வெள்ளிங்கிரி என் முன்னாடி குடிச்சு எங்கடாங்க போனா கூட்டிட்டு போய் அடிவப்புல தண்ணி அடிக்க கூட்டு போனே கூட்டிட்டு போய் அல்வா வாங்கி கொடுக்கலாம் கூட்டு போனா முறையில வெள்ளிங்கிரி ஏன் முன்னாடி எங்க அப்பாவிலே கேட்கிறான் நீங்க நல்லா கேட்கறான் டேய் என் பிள்ளை குடிச்சு போறையாட டேய் நிப்பாட்டா ஏன் முன்னாடியே மயமேல கை வைக்கிறாரா என்னடா அறுவடை காமிச்சோன்னா அஜனாசன மாதிரி ஆயிட்டா நல்லா இருக்கிறா ஏறு உழுவு இழிச்சா போயினா மாடு மாமா வச்சான்னு கூப்பிடுமா ஏண்டா ஏய் மேனே நீ கட்டம் துறையோட அதே கட்டம் போட்டுக்கிட்டு திரி சாயங்காலம் வந்துரு அப்ப கறி எடுத்து வைக்கிறேன் வரட்டுமா சுத்தி சுத்தி கருப்பாயிராத பாவிகளா பொதுமக்களே அவன் பிரச்சனை அவனே தீர்த்துக்குவான் நம்ம போய் தீர்க்கலான்னு போனோம் நம்ம குடும்பத்தை கும்மி அடிச்சிருவாங்க வரட்டுங்களா நன்றி 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 வெல்டன் வெல்டன் இதுல யார பார்த்து யார் சொன்னது ரொம்ப வந்து வெயில சுத்தாதீங்க கருத்துரு வைக்கீங்க அப்பா பார்த்து மகன் சொன்னது இவர் வந்து கருத்துருவாருன்றீங்களா ரொம்ப வெயில போறீங்க வெளுத்துருவீங்க அவரு எங்கெங்க கருத்துரு அவர் டார்க் ப்ளூ ஆயிட்டாரு இப்போ கிருஷ்ணன் ஆயிட்டாரா கிருஷ்ணன் ஆயிட்டாரான்னு கேட்டேன் டார்க் ப்ளூ நம்ம கலரா இல்லையேன்ற ஒரு போராம இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரை பத்தி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஜோக் சொன்ன ஒண்ணு படம் நல்லா ஓடிச்சு ஆனா யாரும் பார்க்கல நாங்க இருந்தா தானே ஓகே நல்லா இருந்தது இது மாதிரி வந்து உங்க லைஃப்ல யாராவது குறுக்கிட்டு இருக்காங்களா உண்மையாவே ஆகா நம்ம லைஃப்ல கேக்குறாரு இல்ல நீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சு வீட்டுக்கு போகணும் இல்லையா ஆமா அது எந்த வீட்டுக்கு போக போறீங்கன்னு கேக்குறேன் பத்த வச்சுட்டாருயா பறக்க முடியும் இல்லையா இவங்க 3 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க 3 பேர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட் இந்த சன் கேரக்டர் பண்ணார் இல்லையா அவர் வளரவே மாட்டாரா என்னதான் பண்ணாலும் குழந்தைத்தனமாவே தான் இருக்காரு உங்க கேரக்டர்ஸ் நீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க பேசுனது எல்லாமே அப்படியேதான் இருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஸ்பெஷலா வாழ்த்துக்கள். என்னமோ சொல்லிடுவார்கள் கடைசியில தெரியாம ஒரு நல்ல விஷயம் வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நண்பர்கள் இல்லையா. நீங்க கான்வென்ட்ங்கிறது நிரூபிச்சுட்டீங்க. நீங்க கருவண்டா யார் அது கொண்டு ஊடால. டேவிட் சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஏய் ரொம்ப குனியாத, உடஞ்சு போறடா. எப்பவுமே டேவிட் இருக்கிற இடத்துல ரொம்ப குனியாதீங்க. இல்ல நீங்க இருக்கும்போது அவங்க எதுவும் குனியணும்ன்ற. டேவிட் போகும்போது வேஷ்டியை மடிச்சு கட்டிங்க, தடுக்க போறது.
நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடு போடுவோம், நீங்க கோடு போட்டா அண்டர்வேர் போடுறீங்க. ரைட்டு, அதுல சல்லியை கொஞ்சம் போடுங்க. வரட்டுமா? மில்லி அது நைட்டு போய் போட்டுக்கோ. வரட்டுமா சார்? நன்றி நன்றி நன்றி. இவங்க 3 பேரோட அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து அசத்த போகும். அசத்தல் வந்து யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போகுது.